அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தொடர் நெடும் வேலையால் மிகவும் களைத்த காளை கன்றுகள் கால்கள் ஓய்ந்து தரையை பற்றுகையில் குடியானவன் அவற்றை அடித்து துன்புறுத்துதல். பாடல் எண் 881. தொடர் நெடிய வேலையினால் தொலைந்துயிரும் வற்ற உடல் களைத்து கன்றவை கால் ஓய்ந்து நிலம் பற்ற அடம்பிடித்தே அவன் அடித்தான் அவன் செய்த குற்ற மடமையதால் காமதேனு மனம் நொந்ததிற்றே. இதுவே 881வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தொடர் நெடிய வேலையினால் தொலைந்துயிரும் வற்ற என்ற முதல் வரிக்கான விளக்கம். தொடர்ச்சியாக பல நாட்களாக அந்த 2 காளை கன்றுகளையும் அவ்வாறு பெரும் துன்ப பாரம் மிகுந்த அந்த வண்டியை அந்த குடியானவன் இழுக்க வைத்த காரணத்தால் அந்த 2 கன்றுகளும் தம்முடைய உயிரும் கூட தொலைந்து போகும் வகையிலே உயிரும் வற்றி போய் மிகவும் வேதனைப்பட்ட அந்த நிலையிலே உடல் களைத்து கன்றவை கால் ஓய்ந்து நிலம் பற்ற தம்முடைய உடலானது மிகவும் களைத்து போய் கால்களும் அதற்கு மேல் நடக்க முடியாமல் ஓய்ந்து போய் தளர்ந்த நிலையில் அந்த கால்கள் நிலத்தை பற்றிய அந்த நிலையிலே அவற்றின் மேல் சற்றும் இரக்கம் காட்டாமல் அடம்பிடித்தே அவன் அடித்தான் அவன் செய்த குற்ற. அதற்கு மேலும் பிடிவாதம் பிடித்து அந்த பிடிவாத மனத்துடன் அந்த குடியானவன் அந்த 2 கன்றுகளையும் அடித்து துன்புறுத்தினான். அவ்வாறு அந்த கன்றுகள் 2ஐயும் அடித்து துன்புறுத்திய அந்த குற்ற செயலை பார்த்த அந்த காமதேனுவானது மடமையதால் காமதேனு மனம் நொந்ததிற்றே. அந்த மடமை என்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான செயலினால் அறிவற்ற செயலினால் அந்த காமதேனுவானது தன்னுடைய உள்ளத்திலே நொந்து போய் அவ்வாறு அந்த குடியானவன் செய்த அறிவற்ற செயலினால் அந்த காமதேனுவானது தன்னுடைய உள்ளம் நொந்து போய் மிகவும் வேதனை அடைந்தது. இதுவே 881வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 882வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.